ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? துபாய்க்கே போலாமா இல்ல இங்கேயே செட்டில் ஆயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். துபாய்க்கா? எதுக்கு? சும்மா சொன்னேன். ஆக்சுவலி ஒரு எமர்ஜென்சியா ஒரு அமௌண்ட் தேவைப்படுதுடா. அதான் என்ன பண்ணலாம், யாரை கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு? 10,000 ரூபாய் வச்சிருக்கியா? இது வரேன். இந்தா. என்னடா நீ சேலையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? கபோர்ட்ல இந்த சேலையான சும்மா தானே வச்சிருக்க, யூஸ் பண்ணாம. இதெல்லாம் கொடுத்தா காசு கிடைக்கும். இதெல்லாம் கொடுத்தா காசு தருவாங்களா? அண்ணா, இந்த சாரி எவ்வளவுன்னு பார்த்து சொல்லுங்கண்ணா. ஓகே ப்ரோ, பார்த்து சொல்லிடுறேன். இந்த மாதிரி உரசி பார்த்தோம்னா ஒயிட் கலர்ல வர சரி வந்து விலைக்கு போகும். உங்களுக்கு இந்த மாதிரி உரசி பார்க்குறப்ப ரெட் கலர்ல வர சரி வந்து விலைக்கு போகாது. இது வந்து செம்பிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் கூட இந்த சரி பார்த்தீங்கன்னா டிஷ்யூ போடணும். இந்த புடவை பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாகவே ஜரு இருக்கும். இந்த ஒரு புடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு போயிடும். ஆனால் இந்த சரி பார்த்தீங்கன்னா ஒரு 3000, இந்த சரி பார்த்தீங்கன்னா ஒரு 5000, இந்த சரி பார்த்தீங்கன்னா ஒரு 4000. மொத்தமாக நீங்கள் கொண்டு வந்த சரி பார்த்தீங்கன்னா 42,000 ரூபாய்க்கு போயிருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பழைய வெள்ளி பொருட்கள் பார்த்தீங்கன்னா பியூரிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு என்ன விலைக்கு போமோ அந்த ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். பழைய 2000 தாலி கிழிஞ்ச ரூபாய் நோட்டுமே நல்ல ரேட் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். மொத்தம் 42,000 ரூபாய் இருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த புடையலுக்கு எல்லாமே குக்கர், தவா, ஹாட் பாக்ஸ் 3மே ஃப்ரீயா வச்சுக்கோங்க. பரவாயில்ல, 10,000 ரூபாய் கேட்டதுக்கு பழைய புடவையை வித்து 42,000 ரூபாய் வாங்கி கொடுத்துட்டான். என்ன மாதிரி நீங்களும் இந்த பழைய பட்டு புடவையெல்லாம் நல்ல விலைக்கு விற்கணும்னா நம்ம கம்பம் குமுளி ரோடு மோகன் டெக்ஸ்டைல்ஸ் ஆப்போசிட்ல தான் இந்த காஞ்சிபுரம் பட்டு சென்டர் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க.